ஹாய், சாரோ டெக்ஸ்லேருந்து உங்கள் நந்தினி பேசுகிறேன் மக்களே. நம்ம அண்ணா ஜெயிச்சிட்டாங்க. நாளைக்கு அண்ணா வந்து முதலமைச்சர் பதவி ஏற்க போகிறாங்க மக்களே. மறக்காமல் லைவ் பார்த்துட்டே இருங்க மக்களே. நான் சொல்லவே வேண்டாம், நீங்கள் லைவ் பார்த்துருவீங்க. இப்போ நிறைய விஷயம் நான் அறிஞ்ச மக்களே. அண்ணா சிஎம் ஆனதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து சிஎம் ஆக்கிட்டாவ சின்ன பையனை, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்குமே பிறக்கும்போது எந்த அறிவும் கிடையாது. நம்ம மனுஷராக பிறக்கும்போது எதுவுமே வயிற்றுலேருந்து பிறக்கும்போதே நான் இப்போ வந்து பேசுகிறாங்களா, சின்ன பையனை போய் உட்கார வச்சுட்டேன். நீங்கள் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்களும் அம்மா வயிற்றில் இருக்கும்போது 40 வயசாக ஆகி வெளியில் வரல. பிறக்கும்போது பிறந்தீங்க, தவழ்ந்தீங்க, வளர்ந்தீங்க, படித்தீங்க, முன்னேறினீங்க. அப்படி தான். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப் வரும்போது அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது, அந்த காலகட்டம் வரும்போது அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நாட்டை நடத்து. அவர் இவ்வளோ போல்டாக வந்து நிற்காருன்னா நம்ம மக்களுக்கு வேண்டி நல்லது செய்யறதுக்கு தான் வந்திருக்காரு. ஜஸ்ட் டைம் கொடுங்க. இப்போ தான் வந்து ஆட்சியில் வந்து உட்கார்ந்துருக்காவ. உட்கார நாளைக்கு தாண்டா சைன் போட போகிறாங்க. போட்டு அந்த முதலமைச்சர் சீட்டில் போய் உட்கார போடுவாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி இப்படி அவர் இதை பண்ணுவாரா, அதை பண்ணுவாரா, அந்த பண்ணிடுவாரா, இதை பண்ணிடுவாரா, வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நாங்கள் உட்கார வச்ச எங்களுக்கு அவர் தப்பு செஞ்சால் அண்ணா இது தப்பு சொல்கிறதுக்கும் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குன்னு பாருங்கள் ப்ளீஸ். சும்மா மட்டம் தட்டாதீங்க. ஜாதினால வந்து நாட்டை வந்து சீரழித்து போட்டிருக்கீங்க நம்ம தமிழ்நாட்டை. ஏன்னா எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. லேடிஸுக்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்குமே பாதுகாப்பு கிடையாது. நம்ம நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும். நம்ம விவசாயம் ரொம்பவே அழிஞ்சிட்டு வருது. நம்ம வந்து வளர்ச்சி பாதை இல்லாமல் கீழ் நோக்கி போயிட்டுருக்கோம். எங்கே பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் இருக்குது. சின்ன பிள்ளைல வேற கஞ்சா போட்டு சின்ன பிள்ளைல விட மாட்டுக்காங்க. ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், அண்ணா நல்லா செய்வார். அதே மாதிரி முதலமைச்சர் பதவியில் ஏறினோன்னா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். கண்டிப்பாக செய்வார். செய்யாட்ட அதுக்குடைய கொஸ்டினை கேட்கறதுக்கு தலைமையில் உட்கார வச்ச எங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கும் எங்கள் அண்ணன் அதிகாரம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அதுக்கான அதிகாரத்தையும் தருவார். நான் நாகர்கோவில் பொண்ணு. நான் நாகர்கோவில் பொண்ணாக வந்து நான் அண்ணாட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுனா, அண்ணா இங்கே உள்ள கனிம வளம் எல்லாமே அழிஞ்சிட்டு போகுனா ப்ளீஸ் அண்ணா இங்கே கனிம வளத்தை எங்களுக்கு திரும்ப தாங்க. அதே மாதிரி இங்கே தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப இருக்குது அண்ணா. கரண்ட் தட்டுப்பாடு ரொம்ப இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த குளங்கள், நான் வந்து குழந்தையா இருந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்த குளங்களெல்லாம் இப்போ வந்து நிறைய வந்து அழிஞ்சிட்டே வருது. தூர் வராமல் அழிஞ்சு இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கன்னியாகுமரி தொகுதியில் நீங்கள் வரணும். நான் நிறைய ப்ரேயர் பண்ணேன். கடவுள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2000 ஓட்டு 500 ஓட்டு வித்தியாசம் நிறைய அதெல்லாம் வந்து நான் கிடைக்கல. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நீங்கள் காங்கிரஸ் கூட வந்து கூட்டணி வச்சது. ப்ளீஸ் அண்ணா, முடிஞ்சளவு நீங்கள் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ணாவுக்கு நான் இது வந்து போய் ஷேருன்னு நினைக்கிறேன். நாகர்கோவிலில் நிறைய கனிம வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுது. அதனால் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. நிறைய பிள்ளைங்களோட உயிர் பெருகுது. அதை வந்து முடிஞ்சளவு உங்கள் ஆட்சியில் அதை சரி செய்ய பாருங்கன்னா, எங்கள் குளத்தெல்லாம் தூர்வாதி மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி தாங்க. தண்ணி தட்டுப்பாடு இருக்குது, கரண்ட் தட்டுப்பாடு இருக்குது. நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, படிப்பு பாதிலே நிறுத்திருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சு எங்கள் நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம்னா, அதனால் என்ன சொல்கிறது, எங்கள் தொகுதியில் யாருமே வராமல் இருந்தாலும் எங்கள் அண்ணன் எங்களுக்கு செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம்னா, அண்ணா உங்களை நாங்கள் இந்த முதலமைச்சராக பார்க்கறதுக்கு நான் வேண்டாத கோயிலில் நீங்கள் எப்படி மதசார்பற்றவங்களோ அதே மாதிரி தான் எனக்கும் அதே தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா. நான் எந்த மதத்தையுமே ஒதுக்கி வைக்க மாட்டேன். எனக்கு தர்காவுக்கும் போவேன், கிறிஸ்டின் கோயிலுக்கு நான் பிறப்பால் கிறிஸ்டினாக இருந்தாலும் கிறிஸ்டினுக்கு போவேன், இந்து கோயிலுக்கு போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா மதத்தையும் மதிப்பேன். எனக்கு எல்லா மக்களும் ஒன்று தான். பிறப்பால் எல்லாருமே சரிசமம் தான் நான் நினைக்கிறவங்க. அதே மாதிரி தான் உங்கள் கொள்கையும் தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்சளவு எங்கள் கன்னியாகுமரிக்கு நல்ல ஒரு ஆட்சி அமைப்பீங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும்தான் மக்களே. ஏன்னா எங்கள் கன்னியாகுமரியில் நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு மக்களே.
கன்னியாகுமரின்னு சொன்னாலே இப்போ வந்து முன்னாடியெல்லாம் குளிர்ச்சியாக இருக்க இடம்லாம் இப்போ வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது கனிம வளங்கள் குள்ளனால. அது இல்லாமல் கரண்ட்டு தட்டுப்பாடு, தண்ணீர் தட்டுப்பாடு நீங்கள் வந்து எல்லாமே சரி செய்வேன்னு முழு நம்பிக்கையில் இருக்கேன். எங்கள் அண்ணா ஆட்சியில் அமர்ந்த உடனே எல்லாமே சரியாகும் ஒரு முழு நம்பிக்கையில் நான் இருக்கேன்னா அதை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாமே சரி செய்வீங்கன்னு கண்டிப்பாக எங்கள் அண்ணன் சரி செய்வாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே நடக்கும், நல்லதாகவே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே. முடிஞ்ச அளவு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அண்ணனுக்கு முடிஞ்ச அளவு கொண்டு போய் சேருங்க.